குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9th லெசன் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 9ல் ரேஷியோ அனாலிசிஸ், சரியா, விகித பகுப்பாய்வு, ரேஷியோ அனாலிசிஸ், சரியா, விகித பகுப்பாய்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா, மீனிங் அண்டு அக்கௌண்டிங் ரேஷியோ, டெஃபினேஷனு ரேஷியோ அனாலிசிஸு, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அனாலிசிஸ் ரேஷியோ, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோ, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரேஷியோ, அட்வான்டேஜ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ், லிமிட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அது பாயிண்ட் 2 ரீகாலில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு, கிராஸ் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, சரியா. அதேமாதிரி கீ டேர்ம் டூனோ அப்படின்ல அதில் நான் ரேஷியோ அனாலிசிஸு, லிக்விட் ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, டேர்ன் ஓவர் ரேஷியோ, சரியா, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்டு ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் கேன் பி அசஸ்டு, சரியா. அதே மாதிரி த்ரோ ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ்ஸ் ஸ்டடி ஆஃப் items in the financial statement and making a logical conclusion. There are various tools available, சரியா, available for financial analysis such as common size statement, comparative statement, அதே மாதிரி ratio analysis, case flow analysis, etc. Ratio analysis is one of the important tools of financial analysis. Ratio analysis involves computation of various ratio for analyzing the financial statement. It is the most important and powerful tool for measuring performance of a business enterprises அப்படிங்கிறாங்க, சரியாப்பா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வணிக நிறுவனங்களின் நிதிநிலை மற்றும் இயக்க செயல்பாட்டின் நிதிநிலை பகுப்பாய்வின் மூலம் அறிய முடியும், சரியா. என்ன ஆப்ரேட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, சரியா, அதாவது இயக்க செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குங்கிறத என்ன பண்ண முடியும், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியுங்கிறாங்க, சரியா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வு என்பது நிதிநிலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வணிக நிறுவன நிதிநிலை மற்றும் இயக்க செயல்பாட்டை நிதிநிலை பகுப்பாய்வின் மூலம் அறிய முடியும், சரியா. வணிக நிறுவனத்தை இயக்க செயல்களை எது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் மூலமாக என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும். அதேமாதிரி நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வு என்பது நிதிநிலை அறிக்கைகளில் உள்ள விவரங்களை ஆய்வு செய்தலும் மற்றும் தர்க்க ரீதியான முடிவுகளை எடுப்பதையும் உள்ளடக்கியது, சரியா. நிதிநிலை பகுப்பாய்வு ஃபினான்ஷியல் அனாலிசிஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபினான்ஷியல் அனாலிசிஸுங்கிறது என்னென்னா, நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வுங்கிறது என்பது நிதிநிலை அறிக்கையில் உள்ள விவரங்களை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டீட்டெயில் வந்து என்ன பண்ணுறது, அனாலிசிஸ் வந்து பண்ணுறதும், அதை வந்து தர்க்க ரீதியாக வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை அதை வந்து முடிவு வந்து எடுப்பதையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. நிதிநிலை பகுப்பாய்வு செய்வதற்கு பொது அளவு அறிக்கை, ஒப்பீட்டு அறிக்கை, விகித பகுப்பாய்வு, ரொக்க ஓட்ட அறிக்கை போன்ற பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது, சரியாப்பா. இந்த ஃபினான்ஷியல் இதில் வந்து என்ன வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிதிநிலை பகுப்பாய்வு செய்வதற்கு பொது அளவு அறிக்கை, சரியா. ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கு காமன் சைஸு ஸ்டேட்மெண்ட்டு, அதேமாதிரி கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, சரியா. அதேமாதிரி விகித பகுப்பாய்வு, அதே மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ், கேஸ் ஃப்ளோ அனாலிசிஸு, அது எக்ஸட்ரா, சரியா, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு நிதிநிலை பகுப்பாய்வு செய்து பொது அளவு அறிக்கை, ஒப்பீட்டு அறிக்கை, விகித பகுப்பாய்வு, ரொக்க ஓட்ட அறிக்கை போன்ற பல்வேறு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன, சரியா. பல்வேறு வகையான கருவிகள் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. விகித பகுப்பாய்வு நிதிநிலை பகுப்பாய்வு செய்யும் கருவிகளில் முக்கியமான ஒன்றாகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டேன்,
விகித பகுப்பாய்வு ரொக்க ஓட்ட அறிக்கை பண்ண பல கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதேமாதிரி ரேஷியோ அனாலிசிஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் ஃபினான்சியல் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விகித பகுப்பாய்வு நிதிநிலை பகுப்பாய்வு செய்யும் கருவிகள் முக்கிய ஒன்றாகும். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு செய்வதற்கான பல்வேறு விகிதங்கள் கணக்கிடுதலை விகித பகுப்பாய்வு உள்ளடக்கியுள்ளது. சரியா? இதேமாதிரி தொழில் நிறுவனத்தை செயல்பாட்டினை அளவிடுவதற்கான ஒரு முக்கியமான மிக மற்றும் சக்தி வாய்ந்த கருவியாகும். சரி, அதேமாதிரி தொழில் நிறுவனத்தோட செயல்பாடுகளை ப்ராசஸை வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைசஸோட ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு டூல்ஸாக வந்து இம்பார்ட்டண்டான டூல்ஸாக வந்து இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அதேமாதிரி மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் ரேஷியோ. சரியா? மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் ரேஷியோங்கிற ரேஷியோ இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ரிலேட்டட் ஆர் interdependent item. It is a numerical or quantitative relationship between two items. It is calculated by dividing one item by the other related item. When ratio are calculated on the basis of accounting information, these are called accounting these are called accounting ratio அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா? கணக்கியல் விகிதங்களில் பொருள் விகிதம் என்பது இரண்டு தொடர்புடைய அல்லது ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த இனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு கணிதவியல் அடிப்படையில் வெளிப்படுத்துவதாகும். சரியா? விகிதம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விகிதம் என்பது இரண்டு தொடர்புடைய அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்த இனங்கள். ரேஷியோங்கிறது நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ரிலேட்டட் ஆர் இன்டர்டிபெண்ட் அப்படிங்கிறாங்க. இரண்டு தொடர்புடைய அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்த ரெண்டு வந்து தொடர்பு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒன்று என்ன இருக்குது, இதை விட்டு அது போக, அதை விட்டு இது வந்து போகாது. சரி, ஒன்றை வந்து என்ன இருக்கும், ஒன்று வந்து சார்ந்து வரைக்கும் ஐட்டத்தை வந்து இனங்களை வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. இடையே உள்ள தொடர்பினை கணிதவியல் அடிப்படையில் வெளிப்படுத்துவதாகும். சரியா? இதை வந்து என்ன பண்ணுது, மேத்தமெட்டிக்கல் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணுறாங்க, கணிதவியல் அடிப்படையில் வெளிப்படுத்துவதாகுங்கிறாங்க. இது இரு இனங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பினை எண்ணியல் அல்லது எண்ணிக்கையில் குறிக்கும். சரி, இது ரெண்டுக்கும் உள்ள இதை வந்து எப்படி வந்து குறிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குவான்டிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி நியூமரிக்கல் ஆர் குவான்டிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஐட்டம். சரியா? ரெண்டு ஐட்டம் எப்படி இருக்குது, நியூமரிக்கலாகவும் இருக்குது, அதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குவான்டிட்டியும் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. எண்ணியல் அது எண்ணிக்கையில் குறிக்கும். சரியா? எண்ணியல் தொடர்பினை எண்ணியல் அல்லது நியூமரிக்கல் அல்லனா குவான்டிட்டேட்டிவ் எண்ணிக்கையில் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு இனத்தை அது தொடர்பான மற்றொரு இனத்தால் வகுப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்டத்தை வந்து இன்னொரு ஐட்டத்தால் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி விகிதங்கள் கணக்கியல் தகவல்கள் அடிப்படையில் கணக்கிடும் போது அதனை கணக்கியல் விகிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விகிதங்களை வந்து என்னன்னு சொல்லி கணக்கியல் தகவல் அப்படிங்கிறாங்க. when ratio are calculated on the basis of accounting information, these are called accounting ratio அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி கணக்கியல் விகிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? அதே மாதிரி கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு, அக்கௌண்டிங் ரேஷியோ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம். சரி, எதில் வேணாலும் நான் எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணுங்கிறாங்க. சரியா? கணக்கியல் விகிதம் பின்வரும் ஏதும் ஒரு இடத்தில் வெளிப்படுத்தணும். மூணில் எது வேணாலும் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூர். சரியா? பியூர்னா விகிதாச்சாரம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் ஏ கொட்டேட்டியன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டூனாக்கா எனக்கு 2:1 அப்படின்னு சொல்லி காட்டும். அதே மாதிரி பர்சன்டேஜ் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். எக்ஸாம்பிள் 25%. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், டைம்ஸ். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் சர்டைன் நம்பர் ஆஃப் ஐட்டம். சரியா? ஐட்டம்ஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஃபிகர். சரியா? ஆஃப் ஏ பர்டிகுலர் ஃபிகர்.
பர்டிகுலர் ஃபிகர் எக்ஸாம்பிள் 4 டைம்ஸு. சரி, எக்ஸாம்பிள் என்னது 4 டைம்ஸு. எக்ஸாம்பிள் வந்துட்டு 4 மடங்கு 4 டைம்ஸ் அப்படின்னு காட்டுறது. சரியாப்பா. விகிதாச்சாரம் இதில் விகிதம் ஒரு ஈவாக குறிக்கப்படுகிறது. சரியா, 3 வடிவத்தில் வந்து இருக்குது கணக்கியல் விகிதங்கள். அது என்னன்னு ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விகிதாச்சாரம். விகிதாச்சாரம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து குறிப்பிட யூ கோட்டியன்ட்டு. அதேமாதிரி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 வந்து என்னன்னு சொல்ல 2:1ங்கிறாங்க. அதே சதவீதத்தில் விகிதம் சதவீதம் குறிப்பிடப்படுகிறது. எடுத்துக்காட்டு 25. அதேமாதிரி மடங்கு இதில் விகிதம் ஒரு குறிப்பிட்ட தொகை எத்தனை மடங்கு உள்ளது என குறிப்பிடப்படுகிறது. எடுத்துக்காட்டு 4 மடங்கு. சரி, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துக்காட்டு வந்து 4 மடங்கு. சரி, எத்தனை மடங்குன்னா 4 மடங்கு. சரியா, புரிஞ்சுதா? அதேமாதிரி இந்த கணக்கியல் விகிதங்கள் அக்கௌண்டிங் ரேஷியோ வந்து இந்த 3 எக்ஸ்பிரஸில் வந்து வரும். ஃபஸ்ட்டு பியூர் பெர்சன்டேஜ் டைம், அது கோட்டியன்ட்டு பெர்சன்டேஜ் டைம். அதேமாதிரி விகிதாச்சாரம் சதவீதம் மடங்கு, அதில் ஈவாக வரும். அதேமாதிரி சதவீதமாக வரும். அதேமாதிரி மடங்காக வந்து அது வந்து எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணும் அப்படிங்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணும் அப்படிங்கிறாங்க. சரியா, புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் என்னது ரேஷியோ அனாலிசிஸ்.